இட்டு இதை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை தான் நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் முக்கியமான ஒரு நிகழ்வாக திகழ்கின்ற திருமணத்தை, அந்த திருமணத்திற்கு இஸ்லாம் வகுத்திருக்கின்ற விதிமுறைகளை பேணி நடக்கிறோமா இல்லை என்பதற்கு இந்த சமுதாயத்திலே நுழைந்திருக்கிற வரதட்சணை மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இஸ்லாம் நமக்கு என்ன கட்டளை இடுகிறது? வஆத்துன் நிஸா ஸதுகாத்திஹின் நிஹலா, பெண்களுக்கு நீங்கள் திருமணம் செய்யவிருக்கின்ற மணப்பெண்களுக்கு அவர்களுடைய மகரை, அவர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டிய மணக்கொடையை மனமுவந்து வழங்கிவிடுங்கள். குர்ஆனுடைய கட்டளை. நாம ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் திருமணம் செய்கிற ஆண்கள் தான், ஆணை பெற்றவர்கள் தான் பெண்ணுக்கு, பெண்ணை பெற்றவர்களுக்கு மகர் என்ற மணக்கொடையை கொடுக்க வேண்டுமே தவிர பெண் வீட்டாரிடத்திலே போய் எங்களுக்கு எவ்வளவு நகை தருவீர்கள், ரொக்கம் எவ்வளவு தருவீர்கள், வீடு தருவீர்களா, விசா தருவீர்களா, சீர் செலுத்தி தருவீர்களா, சாப்பாடு தருவீர்களா என்றெல்லாம் கேட்பது இஸ்லாமிய திருமண முறைக்கு எதிரானது. நாம உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டும். உனக்கு எவ்வளவு நகை வேண்டும், எவ்வளவு பணம் வேண்டும், என்னிடத்தில் நீ என்ன எதிர்பார்க்கிறாய்? இப்படி ஒரு நெறியைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். அவர்கள் கற்றுத்தந்த அந்த வழிமுறையை இன்றைக்கும் நீங்கள் அரபு நாடுகளிலே பார்க்கலாம். அரபு நாடுகளுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், எந்த நாட்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்களோ, பிரச்சாரம் செய்தார்களோ, எந்த மண்ணிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அந்த அரபு பிரதேசத்திற்கு நீங்கள் சென்றால் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நம்முடைய வீடுகளிலே பெண் குமர்கள் தேங்கி கிடப்பது போல அங்கே ஆண் குமர்கள் தேங்கி கிடக்கிறார்களா? வீட்டுக்கு 4 ஆண் குமர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல. ஏன்? ஒரு பெண்ணை அவர்கள் திருமணம் பேச சென்றால் அவ 50,000 தருவியான்னு கேட்கிறாள், 5 லட்சம் தருவியா என்று கேட்கிறாள். ரியால், ரூபாய் இல்ல, 5 லட்சம் ரியால்னு 1/2 கோடிக்கு மேல. ஒரு பெண்ணை கல்யாணம் செய்வதாக இருந்தால், நீங்கள் அரபு நாட்டிலே பிறந்திருந்தால் உங்களுடைய கையில 1/2 கோடி ரூபாய் இல்லாமல் ஒருத்தி கழுத்தை நீட்ட மாட்டாள், உங்களுக்கு வாழ்க்கைப்பட மாட்டாள். அப்ப திருமணம் செய்வதற்கு மகர் என்ற மணக்கொடை கொடுக்க வக்கு இல்லாமல், வசதி இல்லாமல் வீட்டுக்கு 4-5 இளைஞர்கள் பெண் திருமணம் செய்ய வசதி இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம பெண் குமரை வைத்து ஏங்குவது போல ஆண் குமரை வைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் இதை பார்த்துட்டு மானியம் கொடுக்கிறான். திருமணம் செய்யணுமா, அரசாங்கத்தில் ஒரு மனுவை போடுறா, உனக்கு மானியம் தர்றேன், அதை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்க. அப்ப அரசாங்கம் மானியம் யாருக்கு கொடுக்கிறான்? மாப்பிள்ளைகளுக்கு கொடுக்கிறான், திருமணம் செய்கிற ஆண்களுக்கு கொடுக்கிறான். அப்ப மானியம் கொடுத்து திருமணம் செய்கிற அளவுக்கு அங்கே நிலைமை இருக்கிறது. இங்க என்ன நிலைமை? நம்ம ஒரு பழமொழியே வச்சிருக்கிறோம் நம்ம நாட்டில், அழகான பழமொழி. அது இப்ப பொருந்தாது. என்ன பழமொழி? 5 பொம்பளை பிள்ளைய பெற்றா அரசன் ஆண்டி ஆயிருவான். 5 பொம்பளை பிள்ளைய ஒருத்தன் பெற்றான்னு வைங்களேன், அவன் ராஜாவா இருந்தாலும் சரி அவன் பிச்சைக்காரனா போயிருவான், ஆண்டியா போயிருவான், அரசனும் ஆண்டி ஆயிருவானா. இப்ப 2 போதும். அது அந்த காலத்தில் விளங்காம சொல்லிவிட்டாங்க. 5 பெத்தா ஆண்டியா வருது அந்த காலம், சேர சோழ பாண்டியர் காலம். இப்ப என்ன? 2 பொம்பளை பிள்ளை பெத்தா அவன் கோடான கோடான கோடீஸ்வரனா இருந்தாலும் அவன் ஆண்டி, அவன் போண்டி ஆகி விடுகிறான். அங்க என்ன? 2 பொம்பளை பிள்ளைய பெத்தா ஆண்டியும் கோடீஸ்வரன் ஆயிடுறான். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அவன் 1/2 கோடி கேட்டான்னா 2 பொம்பளை பிள்ளை பெத்தாண்டு வைங்க கோடீஸ்வரன்.
இப்ப எப்படி தலைகீழாக மாற்றிட்டு விளங்குதா? எந்த மார்க்கத்தில் வரதட்சணையை ஒழித்து நீ கூடு என்று சொல்லப்படுகிறதோ அந்த மார்க்கத்தில் எப்படி வச்சு தலைகீழ மாத்திட்டோம். இந்த இந்தியாவை தவிர எங்கேயாவது வரதட்சணை இருக்குதா? முஸ்லீம்கள்ட்ட அரபு நாட்டை விட்டு தள்ளுங்க, அமெரிக்காவில் முஸ்லீம் இருக்கான்ல, வரதட்சணை வாங்குறானா? ரஷ்யாவில் முஸ்லீம்கள் இல்லையா? அங்க வரதட்சணை இருக்குதா? பிரான்ஸ்ல முஸ்லீம்கள் இல்லையா? அங்க வரதட்சணை இருக்குதா? உலகத்தில் எத்தனையோ நாடுகள்ல இஸ்லாம் போயிருச்சு, பிரிக்கப்படாத இந்தியா இருக்கு பாருங்க. இந்த தீபகற்பத்தை தாண்டி வேற எங்கேயுமே வரதட்சணையை பார்க்க முடியல. இது எப்படி வந்தது? பெண்ணுக்கு மணக்குடைய நீங்குடு என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இது எப்படி வந்தது என்பதை முதல்ல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் இப்படித்தான் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இதுதான் இஸ்லாமிய சடங்கு என்று ஆயிடுச்சு. அதுல எந்த அளவுக்கு இந்த ஊடுருவிச்சுன்னு பார்த்தா வேற வேற சமுதாயங்களாவது பரவாயில்லைன்னு சொல்லலாம். அவன் எப்படி வாங்குறான், நீ எப்படி வாங்குற? அவன் எப்படி வாங்குறான்? அதிகபட்சமா பார்த்தா ஒரு 10,000 ரூபாய் வாங்கிடுவான் வரதட்சணை. வரதட்சணை வாங்குவான். என்ன வாங்குவான்? ஒரு 10,000 ரூபாய், ஒரு 2 பவுன் நகை. இது முடியலங்கிறான் அவன். மற்ற சமுதாயங்கள்ல இங்க என்ன நிலைமை? எவ்வளவு நிலைமை? 1 கிலோ நகை. அவன் 2 பவுன்ல வாங்கினா இவன் எவ்வளவு? 1 கிலோ நகை போடணுங்க. 1 கோடி எல்லாம் வந்துருச்சு வரதட்சணை இந்த சமுதாயத்தில். 1 கோடி, 1/2 கோடி, 10 லட்சம், 2 லட்சம் இந்த அளவுக்கு. மற்றவர்கள் நம்மளை விட வரதட்சணை கம்மியா வாங்குறான். நம்ம என்ன செய்யறோம்? அதை விட 100, 200 மடங்கு வாங்குறோம். அவன் காது வச்ச மாதிரி வாங்குறான். வேற வேற சமுதாயம் வரதட்சணை வாங்குறான. எந்த சமுதாயத்திலேயாவது சர்ச்சில் அப்படி வாங்குறானா? கோயில் அப்படி வாங்குறானா? இவன் என்ன பண்றான்? முஸ்லீம் சொல்லக்கூடிய இவன் என்ன பண்றான்? பள்ளிவாசல், அல்லாஹ்வை தொழுகிற பள்ளிவாசல வைத்துக் கொண்டு வரதட்சணையே மார்க்கத்துக்கு விரோதமான, அரசாங்க சட்டத்துக்கு விரோதமான வரதட்சணையை பள்ளிவாசல்ல வச்சு வாங்குறான். எப்படி வாங்குறான்? அதுக்கு முத்தவள்ளி சாட்சி, அதுக்கு ஜமாத்து செக்ரட்டரி சாட்சி, ஜமாத்து உறுப்பினர்கள் சாட்சி, ஊர்ல உள்ள பிரமுகர்கள் எல்லாம் சாட்சி, பெரும் சாட்சியாக அஜர்த்து வேற. எல்லாரும் அந்த பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு அந்த வரதட்சணை பணம் அப்படி மஞ்சள் துணியில முடிஞ்சு தட்டுல இருக்குமா, தொட்டு தொட்டு கொடுப்பாங்கள. யாரு? முதல்ல ஜமாத்து தலைவரத்தோட, அப்புறம் செயலாளர், அப்புறம் இருக்கிற 50 பேர் அந்த பாவத்தில் எனக்கு பங்கு வேணும் போட்டி போட்டு கொண்டு கடைசியில் எல்லாத்துக்கும் முத்திர வைக்கிற மாதிரி அஜர்த்தும் தொட்டு போட்டு அது வாத்தியாங்கிறார். எந்த சமுதாயத்தில் நடக்குதா இப்படி? இது ஒரு எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அக்கிரமம், எவ்வளவு பெரிய பாவம். ஒரு பாவச் செயலை அல்லாஹ்வை வழிபடக்கூடிய பள்ளிவாசல்ல வைத்து ஜமாத்துடைய அங்கீகாரத்தோடு முத்திரையோடு அவர் இடையில மறிச்சு ஒண்ணு சொல்றாரு. இது பரவாயில்லை, கமிஷன் வர கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு இடையில, இதாச்சும் பரவாயில்ல, நீ 1 லட்சம் வாங்கினியா, ஜமாத்துக்கு ஒரு 10,000 கொடுத்துரு, நீ 5 லட்சம் கூட வாங்கிக்க, 50,000 ஜமாத்துக்கு வெட்டிரு. பாவிகளா, இந்த மாதிரி காசை வச்சு அதற்கு சம்பளம் வாங்கலாமா? இந்த மாதிரி காசை வச்சுக்கிட்டு நீ பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ண போறியா? இந்த மாதிரி பள்ளிவாசல்ல போட்டு நீ பேன் போடுறது, நீ பயன்படுத்துற தண்ணீரை நாங்கெல்லாம் யூஸ் பண்ணலாமா? இதுதான் பள்ளிவாசலுக்கு பணம் திரட்டுகிற ஒரு முறையா? இது உங்களுக்கு பாவம்னு தெரியவே இல்லையா? இப்படித்தான் பாவங்களை எல்லாம் நீங்க வெளிப்படையா மற்ற பாவங்களை உங்களுக்கு செய்ய இயலுமா? ஒருத்தர் சாராயம் முடிக்க போறான், பாட்டில வாங்கிட்டு பள்ளிவாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு முத்தவள்ளி எல்லாம் வாங்க, செக்ரட்டரி எல்லாம் வாங்க, பிரமுகர் எல்லாம் வாங்க, அஜர்த்தெல்லாம் வாங்க, முதல்ல முத்தவள்ளி தொடங்க பாட்டில, செயலாளர் கிளாஸ்ல ஊத்துங்க, அஜர்த்து எடுத்தல் பாத்தியா சொல்லுங்க, நான் குடிக்கிறேன், ஒத்துக்குருவீங்களா? ஏன் அதுக்கு சிரிக்கிறீங்க? அது ஒரு தீமை. வரதட்சணை என்பது ஆயிரக்கணக்கான தீமைகளுடைய தொகுப்பு, ஆயிரக்கணக்கான தீய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாய்சன் விஷம். அதை இவ்வளவு சர்வசாதாரணமாக செய்கிற காட்சியை பார்க்கிறோம். அதுல என்னென்ன தீமைகள் இருக்கின்றன என்பதில் நுழைகிறதுக்கு முன்னாடி
இது எப்படி நம்மகிட்ட வந்துச்சு, எப்படி வந்துச்சு நீங்க விளங்கிக் கொள்ளணும். முஸ்லிம் சமுதாயத்திற்குள்ள எப்படி வரதட்சணை வர முடியும்? குர்ஆன் தடை செய்திருக்கிற ஒரு காரியம், அல்லாஹ்வுடைய ரசூல் தடை செய்திருக்கிற ஒரு காரியம் எப்படி இந்த சமுதாயத்தில் நுழைய முடியும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு ஒரு ப்ரூஃப் என்று கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படியே இன்னைக்கு நடக்கிற படம் முடிச்சு காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்கன்னு சொன்னா, தங்களுடைய தோழர்களோடு அவங்க ஒரு பிரயாணம் போய்கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கும் பொழுது அங்க வழியில ஒரு மரம், அந்த மரத்தை பிற சமுதாயத்து மக்கள் எல்லாம் புனித மரம் என்று அதற்கு வழிபாடு நடத்தி